ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிரகாஷ் கிட்டன். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து தேதி 21 சனிக்கிழமை டிசம்பர் மாதம். நம்ம வந்து போன வீடியோவில் வந்து பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் வந்து பார்த்துருப்பீங்க, தசீர். அவனோட அண்ணனுக்கு வந்து திருச்சியில் வந்து மேரேஜ். ஸோ அந்த ஒரு ஃபங்க்ஷனுக்காக தான் நாங்கள் எல்லாம் வந்து பசங்களாம் வந்து கிளம்புறோம். போன ட்ரிப்பில் தடா ட்ரிப்பில் நீங்கள் பார்த்த ஒரு 2 பேர் வந்து இந்த ட்ரிப்பில் வந்து நம்ம கூட ஜாயின் ஆகலை. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, சுதர்சன் வரல. அவனுக்கு ஏதோ ஆஃபீஸில் ஏதோ மீட்டிங் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவன் கழட்டினான். அதுக்கப்புறம் இன்னொரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா கிச்சனா. அவனுக்கு என்னென்னா வண்டி ஓட்ட தெரியாமல் ஓட்டி கையில் அடிபட்டு மாவு கொட்டு போட்டு வீட்டில் உட்காந்துருக்கான். ஸோ அதனால் அவனும் வரல. இப்போது எங்கே நமக்கு வந்து ட்ரெயின் பார்த்திங்கன்னா தாம்பரத்தில் தான் ட்ரெயின். நைட்டு 12 மணிக்கு தான் ட்ரெயின். நானும் அப்படியே ட்ரெஸ்லாம் பேக் பண்ணிவிட்டு கிளம்புறது கரெக்டாக இருக்கும். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக வந்தீங்கன்னா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணிக்கோங்க. வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாம். என்னப்பா விளையாட்டு போட்டு மேலே போற அழகா இருக்குது. ஸோ நம்ம பசங்கள்லாம் வந்துட்டாங்க. நானும் தாம்பரம் ஸ்டேஷன் வந்துட்டேன். எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கானுங்க. இப்போ அப்படியே வாங்க பார்ப்போம். நல்லா இருக்கா? வாங்க வாங்க வாங்க. ஏய், அங்கே எங்கே போகிற? இங்கே தான் ஒன்று சொல்லியிருக்கல, அப்புறம் என்ன? அதான் எங்கே இருக்கோம் நம்ம? தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன். எதுக்கு வந்துருக்கோம்? ஸ்டாண்டுக்கு வந்துருக்கோம். எதுக்கு வந்திருக்கோம்? இது தசகிராம் அண்ணன் மேரேஜ். அவன் அண்ணன் மேரேஜ். நாளைக்கு காலைல போகிறோம். திரும்பி வந்துடும். பிரியாணி நல்லா வெட்டுன்னு வெட்ட போகிறேன். நான் போகிறது இந்த பஷீர் பாய் பிரியாணி மட்டும்தான். ஏண்டா அப்படி தானே பேசுனீங்க? இது அதுல் பையன் அவங்க அண்ணன் கல்யாணம். ஏன் சாப்பிட்டு தான் வந்தான்? ஏண்டா என்ன அங்கே அந்தளவு ஆம்பூர் பிரியாணி பயங்கரமாக டேஸ்ட்டாக இருக்கும்னு நினச்சான். அந்த அளவுக்கு இல்லைலாம். ஏண்டா ஆம்பூர் பிரியாணி ஹோட்டலில் வாங்கி வந்தா கொடுக்குறான். அவன் செஞ்சு கொடுக்குறாங்க. ஆம்பூரில் தானே செய்கிறான். ஆம்பூரில் செஞ்சா ஆம்பூர் பிரியாணியா? பிரியாணி அந்த ஸ்டைலில் செய்யணும்டா. ஆம்பூரில் செஞ்சா ஆம்பூர் பிரியாணியா? கடல் கடந்து பையா அஜினமோட்டோ வேணாம். ஏன் அஜினமோட்டோ சாப்பிட்டாச்சு? சொல்லி சொல்லி பழக்கமாயிடுச்சு. நல்லா இருக்கும். வேணா போய் வாங்கிக்க. அண்ணா அவங்க அண்ணங்களே இருந்து போகிற எப்படி ஃபீல் பண்ணுற? ரொம்ப வருத்தமாக தான் இருக்கு. ஏன்டா? என் வேலையெல்லாம் விட்டு வந்துட்டேன். என்ன பண்ணுறது? வேண்டா வேலை நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை தான்டா. இன்னைக்கே வேலையை வச்சு சாவடிக்கிறானுங்கடா என்ன. பார்சல் தான் பாய், பார்சல். இதில் 2 பீஸை போட சொல்லு. ஸோ பசங்களாம் பார்சல் வாங்கிட்டு இருக்கானுங்க. டைம் ஆகுறா? டைம் ஆகுது. நீ தான் நீ சாப்பிட்டியாப்பா? சாப்பிட்டு வந்தான். எடுத்து வச்சுக்கிறா. ஏன் உனக்கு இந்த அளவுக்கு சூடாகுதுடா? எனக்கு ஒன்று, எனக்கு ஒன்று. இதை எடுத்துக்கலாம். பார்த்து வாடா. மாப்பிள்ளை இறந்துட்டா பேரு மச்சான் நீங்க சொல்லு மச்சான். மச்சான் நாங்களாம் 6ஆவதுலேருந்து ஒன்றா படிச்சுட்டு வரோம். ஏன் படிச்சு யோசிக்கிறேன்? அதெல்லாம் கேட்கல. உன் பேர் எங்கடா பர்த்? எங்க இப்படி அது இல்லடா. இந்த மூஞ்சை வந்து நீங்கள் இதுவரையும் பார்த்துருக்க மாட்டீங்க. போன ட்ரிப்லேயே வந்து வர வேண்டியது நாய் வந்து மிஸ் ஆகும். இந்த நாய் எப்பயாவது ஏதாவது ஒரு ட்ரிப்பில் தான் வரும். ஏதாவது கல்யாணம், காது குத்து அந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் இந்த நாய் வந்து அட்டாச் ஆகும். நம்ம வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த சவுண்டில் ஒன்றும் கேட்காதுன்னு நினைக்கிறேன். கமான் ஓடுங்க. போங்க நேராக போங்க. 8ஆம் நம்பர் பிளாட்ஃபார்ம். இதில் வந்து S10 மச்சான். S10 எனக்கு பசி எடுத்துச்சு. அவ்வளோதான். ஏன்னா அது தோசை எனக்கு பத்தவே இல்லை. எனக்கே பத்துரும் மச்சான். சாப்பிடலாம். லைட் பொறுமையாக சாப்பிட்டுருப்பேன் நான். நீங்கள் எல்லாம் ஒரே டைம் பாதி போய் சிக்கன் கறி தான் கட்டாந்துருக்கேன்.
என்ன தைலங்களே எடுத்துன்னு வந்தீங்களா? கவுச்சு 5000 போடுப்பா. மூணுமே நமக்கு தான்டா. எங்கன்னா பட்டு சொல்ல இதை தூக்கி விட்றீங்க நடுவில் பார்த்துட்டு. ஆனால் மேலேருந்து பாம்பியும் போட போகிறேன். பசிக்குதா உனக்கு? பசிக்குதுன்னா ட்ரெயின் எடுக்கட்டும், சாப்பிடலாம். ஆமாம், எனக்கு இன்னமும் இதான் நம்ம ட்ரெயினான்னு பயமாகுது. 12 மணி கிளம்பிச்சா இதான் நம்ம ட்ரெயின். இல்லைன்னா இது கிடையாது, இல்லைன்னா இது கிடையாது. என்னடா யாரி கூட்டம் அப்படி யாரிங்க பஸ் அது ஏதோ சொல்லுவாங்கடா, அது யாருக்கு? ஏய், அப்படி ஒரு வார்த்தையே கிடையாது. அந்த அசிங்கமாக இருக்கிறேன் நான் டாக்டர் எங்களை யாரா நீங்கள் தட்டுறீங்களே கேட்குறேன். அப்போ என்னது அது? அப்படி ஏர் லாக்குமே கிடையாது. ஏர் லாக்குன்ற வார்த்தை கிடையாது. இந்த அந்த இது வேற என்னது அது? எலும்பு முடியுது, அவ்வளோதான். அது இல்லை, எனக்கு புரியல. வந்து ஏர் லாக்கா? அப்படின்னா ஏர் லாக்னா என்ன? வண்டிக்கா வருதுல்ல, ஏதோ சொல்லுவாங்க. இவர் பெரிய டாக்டரு. கேட்டாங்களா நீ பெரிய டாக்டர் கேட்டாங்க. தசைக்கு சொன்னாட்டி கூட்டினே போனாங்க. வாடகை இல்லை இல்லை, இப்போ நீ நார்மலாக வண்டி ஓட்டுறோம்னா பிரேக் ஆச்சு. இந்த பிரேக் அதாவது 12 ஹவர் 10 ஹவர் வண்டி ஓட்டுறேன்னு வச்சுக்கேன். ஓட்டுறேன். அவன் கண்ணு தெரியாது, அவன் கண்டி போடுவாங்க. அது இல்லடா, இப்போ அவன் எங்கேயாச்சும் விட்டாதான்டா இது. நான் காலையில் வந்துக்கிறான்டா. அவன் காலை வருவாங்க, அவன் லைட்டாக வந்து இங்கே இடிச்சிக்கிறான். பிரேக் ஓ, அங்கே இடிச்சிட்டானா? இடிச்சிட்டானா இவன் முறுக்கிட்டு இந்த இடத்துல மச்சான், உனக்கு ஞாபகம் இருக்கா? நீ போன வாட்டி சொன்னிய தடாக்கு போகும்போது வண்டி ஓட்ட தெரியாது நாய். ஏய், நம்ம இது டிபி கோட்டா போவோமே, அப்போ உன் வண்டி ஓட்ட தெரியாம ஸ்டாப் பண்ணி விட்டால. ஃப்ளாஷ்பேக். உங்க வண்டி என்னாச்சு? வண்டியே ஓட்ட தெரியல. என்னடா புசுக்கு மலையாளம் பேசிட்ட? கரெக்டா அந்த இது இருக்குல்ல, பார்த்த சாதிக்காரு ஆச்சு தாண்டா. என்ன மச்சான் வண்டி ஆஃப் ஆகுதுன்னு கொடுக்கலாம். இந்த ஏரியா நம்ம பவர் பேங்க்ல எடுத்து சார்ஜர் போடுறேன். பவர் பேங்க் இருக்கு, பவர் பேங்க் இருக்கு. அப்ப இது ஃபுல்லா நம்ம தானே? நீ தூங்க மட்டும் தூக்கி இதை மாட்டிக்குவேன். மாட்டிட்டு தூங்க. வண்டி மூவ் ஆகும் போது திறக்கலாம்டா. அதுக்குள்ளேயே திறக்கிற. இல்லடா, இவன் போய் ஆர்டர் பண்ற மாதிரி ஆர்டர் பண்ணி பர்த்த காசு கொடுக்க விட்டான்டா அவன். செப்பல் போட்டு வருதுக்கு இல்ல, இப்ப நாங்களாம் செப்பல் போட்டு தான் வந்திருக்கோம். நீ செப்பல் போட்டு நான் வரணும். குளிர் நல்லா இருக்கு, இது எனக்கு பிடிச்சிருக்குன்னா போட்டு. நல்லா இருக்கா? இது நல்லா இருக்கு. தண்ணி போதுமா? போதாது. தண்ணி பாட்டில் ஒன்று வாங்கிக்கோ மச்சான். யாரா ஐடி பார்த்து வாங்கிட்டா? அம்மோ வாங்கிட்டு வர வேண்டியதானே? அப்புறமா சாப்பிட்டுக்கலாம், தூங்கும்போது சாப்பிடலாம். ஏய், சாப்பாடு சாப்பிடுவோம். சாப்பாடு சாப்பிடுமா? எதுக்கு? திங்கிறதுலே இரு. சாப்பிடு. எனக்கு வேணாம், எனக்கு வேணாம். உனக்கு வேணுமாடா தம்பி? சாப்பிடு. எனக்கு வேணாம்டா. ஏய், ஓரியவா? காயாத சட்டி. ஏண்டா இரு, உன் வீட்டில் அயன் பாக்ஸ் இருக்கா? புரியல. அயன் பாக்ஸ் இருக்கா? அயன் பாக்ஸ் அதை வச்சு ஒரு தேய்ச்சா காஞ்சிட போகுது. ட்ரெயின் கிளம்புது. எவனோ ஒருத்தன் ஸ்டேட்டஸ் போடுவானே இந்த நேரத்தில், பாய் பாய் சென்னைன்னு. எந்த நைன் பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு நந்தா போடுவான். அதை நீ போடுறியா? தெரியும். சட்டியை காய போட்டிருக்க மாதிரி முபாரக்க. அதை இடம் கொஞ்சம்
சட்னி வீட்டுல வந்து துவைச்சு இங்க வந்து காய போட்டுக்கிறான். நாராயணா ஏ